இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுங்கலையில் நிற்கிறேன். இப்போ வந்து எங்கேன்னு வவுனியாலேருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வரும். இது வந்து எங்கள் மச்சான் கோழி வாங்கினது ஒரு கோழி வந்து. அப்போ அதுதான் சாப்பிட போகிறோம். அப்படி கறி வச்சு சாப்பிட்டு போகிறோன்னு காட்டுறேன் பாருங்கள். அது நினைக்கிறேன் மண் சட்டி தான் சமைக்கிறது இங்கே. மண் சட்டியில் அடுப்பில் அதை அப்படியே காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு பிறகு இங்கே எப்போயாவது சமைச்சா அப்படி நல்ல வீடியோக்குள்ளே வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்படி பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கோழி வச்சு ஊட்டு சாவல் வெட்டுப்படுது. நான் வேறு மணிக்கெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ வட்டி கொண்டுக்கிறேன். அப்புறம் அப்படியே காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள், விறகெல்லாம் கொத்தி முதலே காய வச்சுருக்கு. இப்போ நாங்கள்லாம் வீட்டில் அங்கே வவுனியால் கேஸில் சமைப்போம். இதில் வந்து பாருங்கள், நல்ல சிவப்பு கலர்லாம் நல்ல இறைச்சியும் இருக்குது. சூப்பராக இருக்குமே பார்க்க. ஓகே, பார்ப்போம் அப்படி என்ன மாதிரி அடுத்தடுத்து ஸ்டெப்புன்னு சொல்லி. இதில் இறைச்சியெல்லாம் வெட்டு ரெடி ஆகிட்டுது. அப்படியே இங்கால வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ரெடி ஆகிட்டுது. அப்படியே இடித்த உள்ளியும் ரெடி ஆகிட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டும் லீக்ஸும் வெள்ளைக்கறி பாருங்கள் அடுப்பில் எப்படி எரியுதுன்னு சொல்லி. சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டெல்லாம் கேஸில் தான் வச்சு போட்டு அப்படியே சாப்பிட்றது. இங்கே அப்படி இல்லை, என்னடால ஊதி குடலால் தான் சமைக்கிறது. பாருங்கள் அப்படி சொல்லி. இது வந்து கத்திரிக்காயும் கருவாடும் போட்ட வெள்ளைக்கறி. இதெல்லாமே நான் சமைச்சு கொண்டு வந்த வேலை நான் அப்போ யோசிக்கல. அப்புறம் தான் எங்களோட ஊரில் இந்த எப்படி சமையல்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வெளிக்கிட்டேன். இன்னொரு நாள் வந்து இதை விட நல்ல வடிவாக ஒரு சமையல் எடுப்பேன். என்ன இங்கே வந்து ஒரே இப்படி தான் சமைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், வாழை மரம், அப்படி இந்த என்ன மாமரம் எல்லாமே இருக்குது. இந்த வீட்டுப்புற தோட்டங்கள் எல்லாமே இங்கே என்ன சொல்கிறது நிறையவே வச்சுருப்போம். இந்த கொச்சிக்காய் அதுன்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்கும். பாருங்கள் இவ்வளோ கோழி எங்கே நிற்கிண்டு பாருங்க. இங்கே கோழிகள், அந்த ஊர்கோழி முட்டை அதுன்னு சொல்லி நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து நிற்கணும் சாப்பாடு கூப்பிட்டோன்னு. ரெண்டு சாவலும் மிச்சமெல்லாம் பேட்டு கோழி நிற்கிது. இதெல்லாம் வவுனியாவில் வளர்க்கலண்டா நாய் பிடிச்சிடும். அதோட வந்து சின்ன இடங்கள் சுற்றுற மதில் இருக்கும், கஷ்டம். இங்கேண்டா இயற்கையாகவே மேய்ஞ்சி சாப்பிடும் எல்லாமே. இதில் வந்து இன்னொரு விஷயம் பாருங்கள், அடுப்பில் வந்து சமைக்க வலிக்கிட்டாச்சு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், இதில் இந்த விறகுகள் வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ மழை காலம், இப்போ தாளமுக்கு வந்து சொல்லிக்கல மழைகள் வந்தாலும் வந்து விறகு ஈரமாக இருக்கும். அப்போ இந்த அடுப்பின் மூலையில் வச்சா அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளாக காஞ்சிரும் அப்படியே. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், விறகெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கு. என்ன சொன்னால் அங்கே முடிய அப்படியே இங்கே எடுத்து அப்படியே கொத்தி அப்படியே எடுக்கிறது. இது வந்து நெடுங்கணிலேருந்து இந்த பக்கம் வந்து நெடுங்கணி, அப்படி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே முல்லைத்தீவுக்கு போகிற ரோட். இந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து இன்றைக்கு நான் சும்மா எதிர்ச்சியாக எடுக்க வளர்க்கிட்டான். காலப்போக்கில் வந்து இப்போ வளமையாக இங்கே வாரினா நெடுங்கணிக்கு, ஆனால் எடுக்கிறே இல்லை. ஒவ்வொரு விதமான ஊர் சாப்பாடுகள், ஊர் சமையல்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கூழ் காய்ச்சல் அப்படி எல்லாமே காலப்போக்கில் நான் அப்படியே போடுவேன் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு தாளிக்கிறதுக்கு. இப்போ அதை அடிப்பிடிக்க போது அப்படியே சும்மா நான் கிண்டுறேன். இதில் இப்போ மதங்கினா பிறகு இறைச்சியை போடுறோம். நல்ல இறைச்சி கலராக கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிடலாம் போது நான் வீட்டில் 4 பேராக நிற்கிறோம். பார்ப்போம். இதில் வந்து இப்போ தாளிச்சு இதோட கோழி இறைச்சிலாம் போட்டு பிரட்டிட்டு தேவையான உப்பும் போட்டு இப்போ மூடி விட போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல தண்ணி அதில் வந்து அந்த இறைச்சி எல்லாமே அவியும். அதுக்கப்புறம் அப்படி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போ தண்ணியும் வந்திருக்கு. அப்படியே வந்து தூளம் போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் மூடி விடணும். அப்போ தான் இறைச்சி கொஞ்சம் நல்லா அவியும். ஏன்னா ஊர்கோழின்றதால நல்லா அவிஞ்சால் தான் சாப்பிடலாம். இல்லாட்டிக்கு அந்த சப்பியோட கஷ்டமாக இருக்கும். அடுப்பில் பாருங்கள் எப்படி கொதிக்குதுண்டு, கேஸில் கொதிக்கிற மாதிரி. இங்கே அடுப்பில் சும்மா அந்த மாதிரி தான் கொதிக்குது. இது வந்து இந்த சமைக்கிற இடம் வந்து கொஞ்சம் மட்டாக்கிறதால அந்த ஒவ்வொரு இதையும் போடைக்குள்ளே எடுக்கலாம் இருக்குது. ஆனால் பாருங்கள் கறி நல்ல எப்படி இதாக வந்து ஒன்றுருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பாருங்கள், அடுப்பை வந்து இப்போ பிரித்து விட்டுருக்கு. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், குழம்பு கொஞ்சம் பத்துறதுக்காகவும் அதோட வந்து தூள் மணம் இல்லாமல் போகிறதுக்காகவும் லைட்டாக திறந்து விட்டு அடுப்பை வந்து பிரித்து விட்டுருக்கு.
உண்மையாக அடுப்பில் இவ்வளோ ஹீட் வந்து சமைக்கிறன்றது வந்து பாருங்கள் முந்திலேருந்து இப்படி தான் செய்கிறாங்க ஊரில் எல்லாம். நாங்கள் வந்து இப்போ கேஸுக்கு மாறினோன்னா அந்த அளவுகள்லாம் வந்து என்ன கொஞ்சம் அடிப்பிடிக்கும், இல்லாட்டி கூட எரிஞ்சிடும் அந்த மாதிரி. ஏன்னா ஸ்லோலேயே அப்படியே என்ன சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லோலேயே இறைச்சி அவிஞ்சு கறி வற்றி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் புகை தான் கொஞ்சம் சிக்கல், மற்றபடி எல்லாத்துக்கும் பெட்டர் இது. இதில் வந்து இன்றைக்கி வெள்ளைப்பச்சை அரிசி தான் போட்டிருக்கு. எனக்கு சிவப்பச்சை விருப்பம், வெள்ளைப்பச்சையும் பரவாயில்ல சாப்பிடுவேன், பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்து தேசிப்புளி உரம் ஏண்டா ஒரு கோழி குடம் பண்ணால் அந்த தேசிப்புளி விட்டால் தான் ஒரு நல்ல முன்னுக்கு புளி நிற்க நல்லா இருக்கும் சாப்பிட, இல்லாட்டி அப்படி சப்பான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட கறி ஃபுல்லாகவே முடிஞ்சுது. அதாவது ஊர்ச்சாவல் குழம்பு இனி வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு இறக்கிட்டு சாப்பிட. சரி, உண்மையாகவே நல்லா இருக்குது பாருங்கள். இதில் கறி அந்த எப்படி அந்த என்ன சொல்கிறது, கறியை பார்க்கவே தெரியுது, இல்லை சிவப்பாக நல்லா இருக்குது. ஓகே, இதில் வந்து பாருங்கள் இன்னொரு சின்ன கறி ஒன்று வைக்கிறோம். அது வந்து அல்சருக்கு. இதில் வந்து போட்டுற தூள் என்னன்னு சொன்னால் மூட்டை கொச்சிக்காயில் அரைச்ச தூள். அதாவது வந்து அது நல்லம்மா அல்சருக்கு வந்து நல்லம்னு சொல்லினா இந்த அந்த தூளில் கலர்லேயே தெரியுமா. இதில் வந்து இந்த அரைச்ச என்ன சொல்கிறது மூட்டை கொச்சிக்காயில் அரைச்ச தூளில் ஒரு கறி வச்சுருக்கு. அதாவது அல்சருக்கு. அல்சருக்கு வந்து உண்மையாக நல்லமண்டு சொன்னதாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேணுமெண்டா அந்த தூள் அரைக்கிற முறை வந்து திருப்பி நான் நெடுங்கணிக்கு வார டைமில் எடுத்து போடுறேன். ஏன்டா நானும் சில இடங்களில் கேள்விப்பட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி எல்லாமே ரெடி ஆகிட்டுது. முதலாக பார்ப்போம். இது வந்து ஊர்ச்சாவல், அதாவது வந்து எங்கள் நாட்டுக்கோழி கறி எப்படின்னு பாருங்கள். நல்லா பற்றின ஒரு நல்ல வடிவாக அவிஞ்சு நல்ல தூளில் பிறண்ட ஒரு நல்ல ஒரு கறி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த தேசி புளி நல்ல இதாக விட்டுருக்கு. ஸோ இது நல்லா தான் இருக்கும் பச்சை சுச்சோரோட சாப்பிடக்குள்ள சொல்லவே எனக்கு வாய் வருது. அடுத்த வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸும் கேரட்டும் போட்டு ஒரு நல்ல ஒரு வெள்ளைக்கறி. எனக்கு இதுவுமே பிடிக்கும், லீக்ஸ் நல்லா இருக்கும் சாப்பிட. அந்த உரைப்பை இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், நல்லா இருக்கும். அடுத்த வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, அதாவது வந்து உள்ள கருவாடு போட்டு கத்திரிக்காய் வெள்ளைக்கறி இதில் வச்சுருக்கு. இதுவுமே சூப்பராக இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஒரு பூனை ஒன்றைக்கு இது நல்ல வடிவாக இருக்குது. பூஸ் பூஸ் ஆள் குட்டி போட போகிறதுக்கு. இதில் வந்து நீங்கள் அந்த கறி எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்களா, வந்து நாட்டுக்கோழி கறி, கேரட்டும் லீக்ஸும் போட்ட வெள்ளைக்கறி, கத்திரிக்காயும் கருவாடும் போட்ட ஒரு கறி பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையுமே இப்போ போட்டு சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இதில் பாருங்கள் அந்த கறி எப்படி நல்ல சிவப்பாக நல்ல இதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு பார்ப்போம் அந்த கறி எப்படி இருக்குன்னு சொல்லி. குலைக்கவே வாய் வருது. வேறு லெவல் இருக்குது. அதோட அந்த கருவாடும் கத்திரிக்காய் போட்ட கறி சொல்லி வார்த்தை இல்லை. கோழிக்கறி அந்த உரைப்பான இந்த புளியோட இதாக இருக்குது. ஓகே, அப்படி சாப்பிட்டுட்டு வரேன். இப்போ வந்து கோழிக்கறி, நாட்டுக்கோழி கறியை பார்த்துருப்பீங்க எப்படி வச்சது என்ன மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த மூட்டை கொச்சிக்காயோட கறியும் எப்படி வச்சதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி கருவாடு போட்டது, மற்றது லீக்ஸும் கேரட்டும் போட்ட கறியும் பார்த்துருப்பீங்க. எனக்கு கை கூட கழுவே இல்லை, ஃபுல்லாக 2 தரம் போட்டு சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட், நல்ல உரைப்பும். அதான் அந்த வாயை கொஞ்சம் கொண்டு தட்டுது. ஓகே, இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.